வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே, இவர் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க சாப்பிட்டீங்களா என்னென்னு. அதிகமாக நாங்கள் ஏன் கொரியாவிலேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. எப்போ ரிட்டன் கொரியா போவோம் அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆல்ரெடி நான் வந்து இங்கே இருக்க மாதிரி பிளான் இருக்குதுன்னு சொன்னேன். பட் எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ அதுக்கான ரீசன் வந்து மிஞ்சுனே சொல்வார். மிஞ்சுன், why we moved from Korea to India? There's many reasons actually. First thing, actually, Lami, when we were in Korea, Lami was only 40 kg, you know. But now, yeah, secret, you know, very good progress happened. Even if she was pregnant in Korea, but her weight is not getting more, you know. It's getting lost actually. She couldn't eat anything properly, and Korean food were not fit to her taste. So actually, we thought that it's bad for baby. So that's one reason, I guess. That's not the only reason we decide to come to India, but I think that's one big reason, I guess. Right? Food problem. Pregnancy woman cannot eat the baby. What happened? ஓகே, அவர் வந்து ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு வாமிட் வந்தனால நான் அதிகமாக அங்கே வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபுட் அந்தளவுக்கு செட் ஆகாது. நான் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இங்கேயே சாப்பிட மாட்டேன். ஸோ என்னால் அங்கே சாப்பிட முடியல. ஃபுட்டு வந்து செட் ஆகாது. அந்த டைமில் என்னால் ஃப்ரூட்ஸுமே ஸ்டார்டிங்கில் சாப்பிட முடியல. எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துச்சு. ஸோ எதுவுமே சாப்பிட முடியல. அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட இங்கே கிளம்புறதுக்கு 3 டேஸாக நான் எதுவுமே சாப்பிடல. எங்கள் மாமியார்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, என்னென்னவோ பண்ணி கொடுத்தாங்க, எதுவுமே உள்ளே போகலை, எல்லாம் வெளியில் தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து டிசைட் பண்ணி நாங்கள் இங்கே வந்துட்டோம். டெலிவரி வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இங்கே வந்தோம். ஸோ இதுதான் வந்து இவர் சொல்கிறாரு, ஃபுட்டு வந்து அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் 40 இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் வெயிட் செக் பண்ணப்போ 40 kg தான் இருந்தேன். இப்போ வெயிட் கெயின் ஆகிட்டேன் நல்லாவே. And how was Korea? I want to ask you, our house, Seoul house, you know? Seoul house? Yes. How was it? There's no elevator and it's third floor. அதுவும் எனக்கு ரொம்ப பிரச்சனை. இவர் வந்து எப்படின்னா வெளியில் எங்கே போனாலும் நானும் கூட வருவேன் பாரு. அந்த நான் வாமிட் எடுத்துகிட்டு இருந்த டைம்ல அப்படி தான் பண்ணார். அப்புறம் அவங்க மம்மி தான் திட்டி, இப்படிலாம் பண்ணக்கூடாது, 3 ஃப்ளோர் இருக்குது, ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் இவர் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதே ஸ்டாப் பண்ணார். எங்கே போனாலும் நானும் வரணும் பாரு, ஆஃபீஸ் போனாலும் கூட வரணும் பாரு, மீட்டிங் போனாலும் கூட வரணும் பாரு. எனக்கே டயர்டாக இருக்கும். வீட்டில் ஒரு நாள் தூங்கலாமா அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எப்போதுமே வீட்லேயே இருக்கிறோம் ஆப்போசிட்டாக. And this is actually my opinion. The house expenses and life expenses was too huge actually. Yes. Actually நாங்கள் சியோலில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகம். நாங்கள் இருந்த ரெண்டல் ஹவுஸு சின்ன ஹவுஸோ, ஒரு பெட்ரூமு, ஒரு குட்டி ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், அவ்வளோதான். அந்த வீட்டுக்கே வந்து 70K வந்து ரெண்ட் இருந்துச்சு. ஸோ மந்த்லி ரெண்ட்டை விட அங்கே வந்து டெபாசிட் வந்து இப்போ நீங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுக்குறது வந்து அங்கே வந்து 10 டைம்ஸ் ஆஃப் நம்மளோட ரெண்ட் அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. ஸோ ரொம்பவே அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அந்த இடத்துல அங்கே வந்து லிவ் பண்ணுறது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே இருந்துட்டு நம்ம வீட்டை அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா 1 இயருக்கு இங்கே இருந்துட்டு போனோம்னா தேவையில்லாமல் ரெண்ட்டு எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான திங்ஸ்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு, அப்புறம் அவங்க வந்து தங்குன் மார்க்கெட்டுன்னு இருக்குது, அதில் ஆப்பில் போட்டு யூஸ் ஆகிற திங்ஸ் எல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். And also there is more reason, right? I guess. Of course. You remember that when we come to Korea together, we joined Korea together. We decided to work together and double income and be rich. That kind of thing we discussed. But after pregnancy, our priority was changed, right? Yes, of course. நமக்கு எல்லாத்துக்கும் இப்படி தாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகிடும்ல, அதே தான். ஃபஸ்ட் நாங்கள் வந்து நானும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். பட் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் சொல்லியே விடுவாங்க, வேலையெல்லாம் 2வது விஷயம், காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ எங்கிட்டே அதே தான் சொன்னாங்க. பட் இவருமே வந்து இந்த பேபி தள்ளி போடணும் அப்படின்லாம் நாங்கள் டிசைட் பண்ணலை. எப்போ இருந்தாலும் அது நம்ம கடவுள் கொடுத்த வரமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்து
வந்து இவரோட டாத்துமே அதுதான். அவங்க மம்மியெல்லாம் வந்து கல்யாணத்தப்பயே சொல்லிட்டாங்க பேபி வேணும் அப்படிங்கிறது. இவங்க மம்மி டேடிலாம் ரொம்பவே வந்து ஈகராக இருக்காங்கன்றது இது நமக்கும் புரியும்ல. ஸோ அங்கேயும் கொரியன்ஸுமே அப்படி தான். பேபி இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து நம்ம வெளியில எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து எதை கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்களா பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி வெளியிலலாம் யாரும் யாரை பற்றி கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்டையும் ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கும் போது ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து இவர் கூட ஒர்க்குக்கு போனால் 2 பேர்த்துக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். We fight always when I go to work with him. Yes. அதனால வந்து நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். நான் தனியாக வேலை தேடி தான் ஒர்க் பண்ண வேண்டியவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி அதுக்கும் ஓகே, சரி உனக்கு வேலை தேடி நீ வந்து எக்ஸாம்லாம் எழுதி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக விசாலாம் வந்ததுக்கப்புறம் நீ ஒர்க் வந்து இங்கே பாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த ஒரு மோட்டிவில் தான் போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் வந்த மாதிரி ஃபுட்டு வந்து என்னால் ரொம்பவே அடாப்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு செய்கிறதுக்கு 6 மந்த்னாலும் மினிமம் ஆகும். பட் இந்த டைமில் வந்து எனக்கு கிரேவிங்ஸ் ஃபுட்டுன்னு இருக்கும்ல, அது எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. அந்த புளிக்குழம்பு அந்த நல்லா அப்படியே வச்சு சாப்பிட்றது, அந்த புளிச்சிக்கீரை அந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அங்கெல்லாம் அது கிடைக்காது. நானும் நெட்டையெல்லாம் வந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ணேன். நம்ம காயே எதுவும் கிடைக்கல, முட்டைக்கோசு அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா இந்த கேரட் ரைஸு, முட்டைக்கோஸ் ரைஸு, எக் ரைஸு இந்த மாதிரி நானாக செஞ்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே டெலிவரி வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். How was the Indian mart in Korea? We went there, right? We bought so much ingredients. Yes. நாங்கள் வந்து அங்கே இந்தியன் மார்ட்டில் போய் வாங்கினோம், திங்ஸ்லாம் வாங்கினோம். பட் எனக்கு என்னென்னா அந்த நார்த் இந்தியன் சைடு ஒரு மசாலா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மசாலாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் மசாலா இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாமே அந்த மசாலா தான் வச்சுருந்தாங்க. நான் அது வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை, அது யூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் வாங்கிட்டு வந்து வச்சது வேஸ்ட்டாக தான் போச்சு. அப்படியே தான் இருந்துச்சு. நான் ஒரு 2 times யூஸ் பண்ணேன், எனக்கு அது பிடிக்கல. அது இல்லாமல் அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்துட்டு போனும்போது நான் நம்ம சக்தி மசாலா, ஆச்சி மசாலாலாம் நான் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன, சாம்பாருமே வைப்பேன், பருப்பு சாம்பாருமே வைப்பேன். ஆனால் பருப்பு வந்து 4 மணி நேரம் ஆனாலும் வேகாது. அப்பப்போ கொடுமையாக இருக்கும். ஸோ எப்படியோ ஃபைனலாக வந்து எப்படியோ சமாளிச்சாச்சு அங்கே இருக்கிற வரைக்கும். எதுவுமே செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா அவங்க பழைய ஸ்டாக் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க போல். அதனால் மேபி பருப்புலாம் வேகாமல் இருந்திருக்கலாம். ரைஸுமே நான் நம்ம ரைஸ் கூட வாங்கி வச்சுருந்தேன், இவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இவருக்கு தனியாக செஞ்சுருவேன், எனக்கு நான் தனியாக செஞ்சு தான் சாப்பிடுவேன். ரைஸ் மட்டும்தான் டுகெதராக சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன் நான். ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு தான் இருந்தோம். பட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அங்கே எக்ஸ்பென்சஸ் அதிகம். ஒருத்தர் சம்பாரித்து அங்கே வாழ்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். பட் மேனேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். பட் நல்லா வந்து தேவையானதை மேனேஜ் பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம எந்தளவுக்கு சிக்கனமாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் அங்கே. ஏன்னா அவங்க ரெண்ட் அதிகம், நம்ம ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அதிகம், ஒரு காய் வாங்கணுன்னாலும் அதிகம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே விலை அதிகம். ஆனால் இங்கே நம்ம வந்து வேணுங்கிறது எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து சோஃபார் பெட்டர். பட் அங்கே வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே, என்ன ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நம்ம ஹெல்த்து தானே நமக்கு ஃபஸ்ட்டு. அங்கே எதுவுமே நான் சாப்பிடாமல் இருந்தேன், ப்ளட்டே இல்லாமல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு அவங்க கொடுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவர் என்கிட்ட கேட்டும்போது நம்ம இந்தியாவுக்கு போகிறதுனா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவருக்கும் இந்தியாவுக்கு வரணும்னு ஒரு டாட் முன்னே இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு எங்கேனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஆனால் இவர் வந்து நெக்ஸ்ட் பேபி கண்டிப்பாக கொரியாவில் தான் பெற்றுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காரு. நெக்ஸ்ட் பேபி யூ சைடு வி ஹாவ் டு கிவ் இன் கொரியா. எஸ் அதுக்குள்ளே வந்து நான் ஃபுட்டு பழகிடுவேன், அதனால நோ ப்ராப்ளம். Rami, how about weather and climate? You know that how cold is Korea? ரொம்ப கோல்டா India versus Korea weather fight. வெதர் ஃபைட் சம்மர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்கிற டாப் அந்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்மரு. பட் வின்டர் வந்து நம்ம வெளியே போக முடியாது. அவங்களே வின்டர் டைம்லலாம் ஒர்க்குக்கே போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. இல்லை ஹீட்டர் போட்டு விட்டு அதிகமாக போக மாட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஜாக்கெட்டு, வீட்டில் ஹீட்டரு, பெட்டுக்கு ஹீட்டரு, வீட்டுக்கே ஹீட்டரு அந்த மாதிரி போட்டு தான் இருப்பாங்க. ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அந்த வின்டர் இருக்கும்.
மற்றபடி ரெய்னி சீசன்லாம் ஓரளவுக்கு நார்மலாக எல்லா டைமும் இந்த மழை வர்றது. ஸ்ப்ரிங் சீசனே அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து வேர்க்கும் ஸ்ப்ரிங் சீசனை, நமக்குலாம் குளிரும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஒரு நல்ல சீசன். நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்குலாம் வந்து அது பர்ஃபெக்டான சீசன். நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட், மே, ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைம்லலாம் போனீங்கன்னா நல்லா கொரியாவில் என்ஜாய் பண்ணலாம். I mean, how was when we were in spring season, we used the warm water mat, right? That one, how was that? That was good. Warm water mat. Yes, that was water is actually flowing in there and boil the water, so that's why it's warm. எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது அதில் வந்து வாட்டர் பாயில் பண்ணுறாங்கன்னு. பட் வந்து நான் எப்போல்லாம் வந்து ரொம்ப குளிராக ஃபீல் பண்ணுறேனோ அப்படி வந்து அந்த ஹீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் தூங்கும் போது. இவர் வந்து அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது வேக்கவே ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நீங்கள் குளிர்காலத்தையும் நமக்கு வேக்கும், அந்தளவுக்கு அது இருக்கும். ஆனால் இப்போ இவர் சொல்லி தான் தெரியுது அதுக்குள்ளே வந்து வாட்டர் பாயில் ஆகுதுன்றதே இப்போ தான் தெரியும். பட் நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஜஸ்ட்டு மெத்தையில் மேட்டில் படுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். And we went spa, Korean spa with mom-in-law and you came together. We went together. I said 1 hour take bath and came out, but you stayed 3 hours. What did you do in there? அந்த சவுனான்னு சொல்லுவாங்கங்க, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கேட்ராமல எல்லாம் போவாங்க, போய் அங்கேயே வந்து குளிச்சு இது பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஓகே இல்லை. ஆக்சுவலாக வந்து 1 ஹவருக்கு தான் வாங்கிட்டு இவர் போனார். அதுக்கப்புறம் கால் பண்ணியிருப்பாராட்டதுக்கு தெரியல. மம்மி சொல்லலை என்கிட்ட 1 ஹவருக்கு அப்புறம் இவர் வர சொன்னாருன்னு இவர் என்கிட்ட சொல்லலை. மம்மிகிட்ட வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. மம்மிக்கு வந்து சாவுனானா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் போனோடனே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லா இப்போ ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக தான் இருக்கும், ஒன்றாலாம் இருக்காது. லேடிஸ் எல்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து இப்படி ஃப்ரீயாக பிறந்த மேனியாக அப்படியே வந்து எல்லாருமே குளிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து எப்படின்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நமக்கு எந்த டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரு இல்லை வந்து கோல்டாக வேணும் அப்படின்னா அதில் வந்து நல்லா ரிலாக்ஸேஷனாக அப்படியே வந்து படுத்துருக்கலாம், உட்காந்துருக்கலாம். அப்படியே அது ஒரு மாதிரி சூப்பராக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சோம். நானும் மம்மியும் போனால் தான் 3 மணி நேரம் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சையாக இருந்துச்சு, அப்புறம் பழகிடுச்சு. அது மாதிரி நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, லேடிஸ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே சையாக இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு உள்ளேயே போக மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தான் வந்து அது பரவாயில்ல, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் உண்மையாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம ரொம்ப பாடியை ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது, நான் ஹாட் வாட்டரில் தான் எடுத்தேன். கோல்டு வாட்டர்லாம் நம்மளால் முடியாது கொரியாவில், அதுவும் அந்த டைமில் ஸ்ப்ரிங் சீசன் என்னால் முடியல. அதனால் நாங்கள் ஹாட் வாட்டர் தான் எடுத்தோம். பட் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு, அப்புறம் இப்போ வெளியில் வந்து அன்றைக்கு நைட்டில் நல்லா தூக்கம், அந்தளவுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. We went so many places in Seoul and Busan. Which place is your favorite? My favorite? Yes. I don't know. If you ask suddenly, what should I say? Spa? Spa? No spa? Which one? Spania. Spania? Spania. The light festival in DDP? லைட் ஃபெஸ்டிவல் என்ஜாய்டு வெல். அந்த லைட் ஃபெஸ்டிவல் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் நான் போனது வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன், அப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணல. அந்த டைமில் வி வென்ட் டு மவுண்டைன் டூரிங் தி ஸ்ப்ரிங் சீசன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கேட்ராமோட பார்க்குற மாதிரி அப்படி இந்த ஃப்ளவர்லாம் விழுகும். அப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணதுனால வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். அது செம்ம அழகாக இருக்கும், அந்த செரி பிளாசம், நிறைய பூவெல்லாம் அப்படியே கேட்ராமா மொமெண்ட்லாம் அங்கே கிரியேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். How was the Joseon Palace, King's Palace, பேலஸ்லாம் வந்து ஏன்னா வந்து இங்கேருந்து போனாவே வந்து நம்ம வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்தா ஹேண்ட் புக் போட்டு அந்த பேலஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி. பேலஸில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது அங்கே ஒன்றுமே கிடையாது, சும்மா போனோம். தேவையில்லாமல் வாடகைக்கு தான் காசாச்சு, ஒரு 5000 ரூபா வாடகை ஆச்சு ட்ரெஸ்ஸுக்கு.
போய் அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்களாம் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் போனப்போ கொரியாவில் இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் போனோம். அந்த டைமில் நிறைய வந்து அங்கே நம்ம ஊரில் எப்படி இந்த பரதநாட்டியம் அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, அது மாதிரி அவங்க நிறைய நடத்தியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கால கிங்கு அந்த குயின் வச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செகண்ட் டைம் போனப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நம்ம ஊரில் டெம்பிள் போனால் எப்படி பார்த்துட்டு வருவோம், அந்த மாதிரி தான். Temple? How about Korean temple versus Indian temple? Which one is good? What's good? Yes. I will say, of course, Indian temple good. You should explain some difference. I understand. Difference அப்படின்னாங்க, எனக்கு temple is great, but Korean temple has some kind of beautiful, some wooden nature things. Indian temple also beautiful. Stone. They have very great sculpture. I think Indian temples are very great, big, grand, and made of stone, like that building. And Korean temples are like little bit more, how can I say, elegance. அப்படியெல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் தெரியலைங்க. ஏன்னா நம்ம ஊர் டெம்பிளில் வந்து அந்த சின்ன சின்ன ஸ்கல்ப்சரும் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, எல்லா டெம்பிளும் பார்த்தோம்னா அந்த குட்டி குட்டி ஸ்கல்ப்சராக இருக்கும். இப்போ சைனீஸு, ஜாப்பனீஸு, கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, யாருமே பேச மாட்டாங்க, அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கும். அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க கோயிலில். ஆனால் இங்கே நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஜாலியாக கத்திக்கிட்டு எல்லாம் பேசிட்டு நல்லா சுற்றிட்டு இருப்போம். அங்கே வந்து வந்தாங்க அப்படின்னா சாமி கும்பிடுவாங்க, உட்காருவாங்க, பிரசாதம் கொடுக்குற இடத்துல போய் சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அங்கே சாமி கும்பிடும்போது பேசவே மாட்டாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை நெக்ஸ்ட் டைம் டெம்பிள் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறவங்க எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. Okay, my last question is this. Are you satisfied about our choice? We came to India, right? India is... Of course, India is best. Yeah, India I know. Is best, I know. But I'm not regretting it, but I feel sad a little bit about our mom and dad. Yeah, that's what I'm always thinking, But, it's so difficult. They're so difficult to come to here. They cannot, communicate with the, English, I know. English cabin crews and that all it's the okay, things. we will go and show them. Yeah, we will go back Korea soon. Yeah. Thank you. Thank you. Thank you, Bye-bye. Nandini. Bye bye.